அன்பினர்களே, நாம் இப்பொழுது எமது கேள்வி பதில் நிகழ்ச்சியில் பார்ட் 8க்குள் நுழைகின்றோம். அன்பர் சதாத், 3 தேர்தல்களில் நீங்க சொன்ன கருத்து கணிப்புக்கு நன்றி. ரம்ஜீர் ஹிபா நன்றி. என்பகுமார் பெஞ்சமின் நன்றி. நன்றிகளுக்கு நன்றி. சிவகுமார் சிவா, நாட்டில் ஒரு புதிய அரசியல் யாப்பு வந்து நாடு சிறக்குமா? புதிய யாப்பு என்று சொல்லி ஒன்றுமில்லானே. ஆனா ஒன்றை சொல்லலாம் ஐயா, என்னென்றால் இது இப்பொழுது ஜேவிபி 4 ஆண்டு காலம் பயிற்சி காலம், அவங்களோட ட்ரைனிங் பீரியட் சொல்லலாம், பிரபசனை பீரியட் சொல்லுவோம். இந்த 4 ஆண்டு காலம் முடிஞ்சது பிறகு சில நாட்டுல மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரதுக்கான வழிவகை செய்ய போறாங்க. அது எனக்கு கிடைச்சிச்சு. எனவே இப்போதைக்கு இந்த அவங்களோட எல்லா இடங்களும் அவங்க பயிற்சி பெறாங்க. இப்போதைக்கு இந்த 4 ஆண்டு காலத்துக்குள்ள எந்த மாற்றமும் வரப்போறல. இப்படியோ வண்டி ஓடும், அவ்வளவு சொல்லலாம். அடுத்து நஃபீல் கிதர் முகமது, உண்மையை உறக்க சொன்னீர்கள் சார், நன்றி நன்றி. ரியாத் நஃபீல் புரம் ரியாத் தெமட்டகொடை. அடுத்தது இந்த வாரம் நாதாரி மீண்டும் நதிஷான் ஊர்கால் படையை பத்தி கேட்கிறான். தமிழ் கட்சி எம்பிக்கு கதைக்க மாட்டார்கள், எதையும் பேச மாட்டாங்க. அவங்க செம்மணி அல்ல, எதற்கும் அவர்கள் கதைக்க மாட்டார்கள் சொல்றார். பிரச்சனை முடிந்தால் அவங்க எந்த குளத்தில் மீன், ஆமா குளம்போடு மீன் பிடிக்கணும் இல்ல. நான் மீண்டும் பாருங்க, இந்த நாதாரி கேட்கிற நதிஷான் என்ற நாதாரி இலங்கை முஸ்லீம் படை. இலங்கையில் எங்கடா முஸ்லீம் இந்த ஈகாத் இருந்தே? அது இந்த கிழக்குல மட்டும்தான். நீ இலங்கையிலண்டா நீ கொழும்புல சொல்ல வரான், கொழும்பங்கண்டா ஒன்னு உதப்பானுங்கல்ல, அங்கெல்லாம் இல்லை. இது கூடுதலாக அம்பாறை மடக்களப்பில்லையும் தான் இயங்கிருக்கு, துங்கோலையும் குறையதான் சொல்லுவேன் நான். என்ன கேட்டா அடையாப்பா, அவனுடா நாதாரி அவனை தற்பாதுகாத்துக் கொள்ள என்ன எல்லா இடத்துலயும் இந்த தமிழ் இயக்கங்கள் அவனுக்கு ஒரு நெருக்கடி வந்துச்சு. அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வரக்குள்ள அரசாங்கத்துக்கு வேண்ட உதவி தேவைப்பட்டுச்சு, புலிகளை நெருக்கிறதுக்கு. இனி இவனும் தப்புறதுக்கும் கள்ள கோஷ்டிங்க தேவைப்படுத்தி பயன்படுத்தாங்க. பேர் என்ன? முஸ்லிம் ஊர்காவல், ஜிஹாத் பஹாத்தல் அங்க கிடையாது. அங்க அவனெல்லாம் இது நீங்களா வச்சு கொண்டதும் யாராலும் வச்சு கொண்டது. அங்க ஜிஹாத்தும் இல்லை, பஹாத்தும் இல்லை. அதெல்லாம் அவன் பொழப்புக்கும் அவனோட பாதுகாப்பு கரையும் புலிக்கு எதிராக நின்றாக்கெல்லாம் ஒழிச்சு கொள்ள ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அது தெரியுங்களா? நாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க எங்கேயும் போகலாம், எங்கேயும் வரலாம். அதனால நாங்க இன்னும் அப்படி இருக்கிறோம். இவங்க ஒளிஞ்சு வாழ வேண்டி வந்துச்சு. புலிக்கு பயத்துல, எலிக்கு பயத்துல, ராணுவத்தை கூட செஞ்சாங்க. அதெல்லாம் எங்களுக்கு அந்த தொல்லையே இல்லை, நாங்கெல்லாம் நிம்மதியா இருந்தோம். அதனால இந்த நாதாரி கேட்கிற மாதிரி ஒரு இன முருகலுக்கு நான் உடந்தை ஆக மாட்டேன். மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், இந்த நாதாரி பழைய ஊர்கால பத்தி கேட்டால் ஏறாவுல பத்தி சொல்லணும், காத்தாங்குடியை பத்தி சொல்லணும், ஓட்டமாடியை சொல்லணும், அழிஞ்சு போத்தாரியை சொல்லணும். எல்லா இடங்களும் தாக்கல் செஞ்சீங்கன்னால முதல் தமிழ் இயக்கங்க ஆயுதத்தை இந்த தூக்கி முஸ்லிம்கள் எதிராக திருப்பினாங்க. அதுக்கப்புறம் அவன் மாறினான். அப்ப 2 பக்கம் நடந்திருக்கிறா. நீ கேட்கக்கூட 2ஐயும் கேட்டுச்சுன்னா நான் பதில் அளிச்சிருவேன். நீ தனிக்கார எல்லா நிகழ்ச்சியும் இந்த நாதத்தை தான் கேட்கிறான். தப்பா பிறந்துக்கிட்டு எனக்கிட்ட வராங்கடா, வேற எங்கேயும் நீங்க பார்த்துக்கொள்ளுங்கடா. நபிஸ்கான், மிகவும் சிறப்பான பதிவு. உங்களது சொந்த பரிந்துரை பாராட்டுக்குரியது. இந்த பூமியில் வாழ்வதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு, ஏதோ ஒரு மாற்றத்தை இறைவன் ஏற்படுத்தக்கூடும். மாற்றம் வரட்டும் அப்பா, அது பிரச்சனை இல்லை. இது நம்ம செல்வி தாரகா, மதிய வணக்கம் ஐயா. நீங்கள் இந்த 2 செய்தி இந்த செய்தியை வாசிக்கும் போது சிரிப்பு தான் வருகிறது. ஒரு பெண் மேலாடையின்றி உள்ளாடையுடன் போனால் அது, அதாவது இந்த இதுல எங்க பொத்துவில் அருகம்பையில் அந்த 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 இந்த திருநங்கடை இதை பத்தி சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லி தாரா இங்க, அதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். இந்த நாட்டுக்காட்டில் அது பெரிய விஷயமா போச்சு. பொத்துவில பொறுத்தவரை அது மிக நீண்ட காலமா அது சின்ன ஒரு மேட்டர். அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. இவன் அதை பொறுத்து ஒரு செய்தியெல்லாம் போடு, ஆங்கிலம் சிங்களம் எல்லாம் போட்டு சாத்தினாலும் அது ஒரு பெரிய விடயமே கிடையாது, யூடியூப் மேட்டர். அடுத்தாரு அருணாச்சலம் கிருஷ்ணா, வணக்கம் ஐயா. மலையகம் சார்ந்த அரசியல், மலையகம் சார்ந்தா இப்ப இங்க மட்டும் வடகிழக்கு தேனாறு பாலாறு ஓடுது இல்லை. அதெல்லாம் ஒரு, அதாவது அவரோட வாசிக்கு இந்த அரசியல் இடம் கொடுக்காது. இந்த ஆட்சி முன்னும் வரத்தான் போகின்றது. இந்த ஆட்சி இந்த கைனர்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசமாக இல்லாம அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆட்டத்துக்கெல்லாம் இந்த அரசு இடம் கொடுக்காது. அது ஷோட்டா சொல்ல போனா, அது மலை அரசியல இருக்கட்டும், வடக்கு அரசியல இருக்கட்டும், கிழக்கு அரசியல இருக்கட்டும், இவங்கள் அடக்க வேண்டிய தேவையும் ஒன்று இருக்குது. அதனால நாங்க இந்த ஆட்சியை விரும்பினோம், இப்பயும் விரும்புறோம், சரிதானே? அதனால அது ஒரு பெரிய விடயமே கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி மலையகம் மட்டும் பின்தள்ளப்பட்டும் வடகிழக்கு முன்னேற்றம் மட்டும் இல்லை, எல்லோருமே அப்படித்தான் இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில முன்னேற்றம் மட்டும் வராது.
இருக்கிறத வண்டியை ஓட்டி தான் போலாம் மொழி எந்த ஒரு அபிவிருத்தியும் கூட நீங்க காண மாட்டீங்க. அந்த அளவுக்கு வறுமையெல்லாம் இந்த வறுமை சிவப்பெல்லாம் வண்டி ஓடுது. அதுக்குரிய இவங்களும் அதுக்கு தயாரும் இல்லை. சபுடீன் ஏன் அந்த தேர்தலில் புலிகள் ஏன் ரணிலுக்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பை தடுத்தார்கள்? அது நீண்ட சரித்திரமையா நான் சொல்லிட்டு குழப்பத்தை ஏற்படுது. குழப்பமான கேள்விகளுக்கும் இன முருகலுக்கான கேள்விக்கும் நான் பதில் அளிக்கிறேன். அதுக்குரிய ஆள் நானும் இல்லை. அதுக்கு அவங்களோட கேள்வியை கேட்டா நான் அது சொல்லாமலும் இருக்கல. இதாரு மர்ஷுக் சிறந்த மொழி வளர்த்துன்னு சிறப்பாக பல்வகை உலக உளவு தாவல் நிலைமைகளை சாதாரண பொதுமக்களுக்கும் விளங்கும் சிறப்பு பணிகள் விளக்கி எடுத்துரைப்பு விசேட சிறப்பு ஆளுமை. நன்றி ஐயா. வனிதா நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது பெயர் ஆமா அதையும் அழிக்க வேணாம் மனிதா. பாருங்களேன் அங்க பொழப்பேன். அதாவது அமெண்டா சார், நம்ம நாட்டுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அதை இன்னொரு நாட்டு பெண்களோ ஆண்களோ வந்து அதை சீர்கெடுப்பதை அனுமதிக்க முடியாத ஒன்று. அவர்கள் நாட்டில் என்ன வேண்டுமாலும் செய்து கொள்ளட்டும். உங்க நாட்டுக்குள்ள தாய்லாந்துக்காரியோ காரணம் வந்து ஒன்றும் பண்ணல. வந்த பாய் ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் சலசலப்பு ஆயிடுச்சு. பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு மாறின மாதிரி பக்கத்து சைடுக்கு மாறினா அவ வந்து உங்களுக்கு கஞ்சா கொடுக்கவும் இல்லை, கஞ்சா வியாபாரம் பண்ணவும் இல்லை, யாரை கஞ்சி பிடிக்கவும் போவும் இல்லை. எனவே பிழையான கண்ணோத்துல பாவை தான் நாட்டை விட்டுருங்க. இது என் பிளாக். வணக்கம் தம்பி. என்றும் எங்களை நாம் ஒன்றுபட மாட்டாது. உண்மையை சொன்னால் பலருக்கும் பிடிக்காது. உண்மையிலே அவித்து விடும் முனைய தளங்களைத்தான் அவர்களுக்கு பிடிக்கும். நீங்கள் பயப்படாமல் உண்மையை பேசுங்கள் தம்பி. எங்களினம் ஒன்றுபடாதானே. அது தமிழ் முஸ்லீம் என்ற ஒரு இனங்களும் ஒன்றுபட போறோம்ல, தமிழர்களும் ஒன்றுபட போறோம்ல. இவனுங்கள் அடிச்சு கொள்ளதான் பிடிச்சு கொள்ளதான். இங்க யாரும் ஒரு இனமுறுகளுக்கு இளைஞடுக்கானுகள். அநேகமா என்ன போற போக்க பார்த்தா மட்டக்களப்பில 2-3 ஊடகம் அதை கையில் எடுத்திருக்குது. ஆனா போற போக்க பார்த்தால் அநேகமாக மட்டக்களப்பில் ஒரு இனமுறுகளுக்கான வழியை செய்யறான். இன்னும் ஒரு நாதாரி எப்ப ஊர்கால் பல பத்தி என்ன கேட்டு கொண்டிருக்கிறான். இன்னும் சில மொட்டை சட்டையெல்லாம் வந்துட்டு பல இன்னமெல்லாம் சொல்லி நிக்கிறார்கள். இதனால ஒரு கொஞ்ச காலமா இனமுறுகள் இல்லை தானே. இந்த முறை நடக்கிற அதாவது ஒரு காலத்துல வீரகசி தான் வித்துட்டுச்சு. இப்ப 2 இணையதளம் ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம். ஒன்று சேராதானே. ரொம்ப நன்றியானே. இது மனோகரன் ராசதுரை. வணக்கம் நண்பரே. நீங்கள் மறைத்தோ உடைத்தோ ஒளித்தோ பல நடந்த உண்மைகள் அனைத்தும் வெளிவருகிறது. ஆனால் 78 வருஷ மூவின மேட்டுக்குடி அரசியல்வாதிகளின் சுயநல அரசியலால் மொத்த நாடே பின்னடைவு. இவங்களால் தான் தலைவர் ஆயுதம் ஏந்தி போராட வேண்டி ஏற்பட்டது. ஆகவே இனிமையாது ஏகேடி குழும ஆட்சி ஒரு மூவின மக்களும் வாழக்கூடிய சுபிட்சமான நாட்டை உருவாக்க முன்வர வேண்டும் என்று வேண்டுகின்றேன் என்று சொல்லாங்கனே. இது நல்ல கருத்து தான். நாம கொஞ்சம் பொறுத்த ஜைவிபியால இனங்கள் நன்மை அடையதை இல்லை. நாட்டில் ஒரு குழப்பமில்லாத அரசியல் ஒன்று அதுதான் நமக்கு தேவை. நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? ஒரு மனுஷன் நினைக்கிறதுக்கு போகணும், நினைக்கிறதுக்கு வரணும். அரசாங்கம் குழப்பம் ஒன்றும் இருக்கக்கூடாது. சரி, அதுல அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நிக்குது. இந்த 4 ஆண்டு முடிஞ்சப்போ அடுத்து அவங்க என்ன திட்டம் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை பத்தி எல்லாம் சொல்லலாம். இது அடுத்த SMC கணேஷ் மூர்த்தி. நன்றி தான். ஆமா நன்றிங்க, நன்றி. அடுத்து ரகுபதி அழகையா. உண்மையா நீ துணிந்த தமிழன் ஐயா. நீங்கள் 100 ஆண்டு காலம் நோய் நொடிக்கின்ற நல்ல ஒரு வாழ்த்து. நன்றி ஐயா. வாழ்த்துக்களுக்கு வாழ்த்து, நன்றி. அடுத்து மோகன் சந்திரமோகன். அருமையான பதிவுகள், உங்கள் செய்திகள் அருமை. எமக்கு உங்கள் ரொம்ப பிடிச்சிக்க அருமை. நன்றி. கபி அருமையான பதிவுகள், நல்ல விஷயம். இப்படித்தான் பதில் சொல்லுவோம். நன்றிமா. இது ஏஸ் பிரான்சிஸ் சொல்லி பெரிய விழா சந்திகள் வைத்து இந்திய பூரி குப்தா இருவருக்கும் எங்களை காப்பாற்ற வந்தார்கள் என்று கை கொடுத்தோம் சந்தோஷமாக. பின்னர் எனக்கு மேலே ஏறுன்னு அடித்தார்கள். 1987 9/9 அன்று இந்த வடக்கத்தான். ஆமா அதான் ஐபிகே வேண்ட போர்வையில வந்து வடக்கிலையும் கிழக்கிலையும் சின்ன அட்டுழியம் பண்ணிட்டு போகல இந்த நாத்த நாய்கள். நம்ம மட்டக்களப்பு கிராஷ் ராஜன் விலாச சங்கம் தரமான பிள்ளை செய்திக்கு சூப்பர். என்ன சார் மர்ம படம் பாக்குற மாதிரி இருக்கு. வாகரை, மாங்கனி, பனிச்சங்கனி, பால்சேனை, கதிரவழி வெறுகள். ஆமா அந்த துண்டு தரலையும் அவங்க. நல்ல ஏரியாவே நல்ல அடித்தாரங்க. ஏரியால அடித்தாரங்க. சூப்பர். அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் வரணும். வந்தா தான் அதை பத்தி சரியா சொல்லலாம். அதாவது நாங்கள் சரியான முறையா சொல்ல போனால் ஒரு கேள்வி பதில இருந்து வரக்குள்ள இந்த மாதிரி வரணும். இந்த கிரேஷ்ராஜன் எல்லாம் பாருங்க, அவர் எல்லாரும் மட்டக்களப்பை சேர்ந்த ஒருத்தர். அவரு என்ன ஒரு முறையா வர்றாரு பாத்தீங்களா? என்ன பாருங்க, இந்த நாதாரி தான் இலங்கை முஸ்லிம் உருவாக்கப்பட தான் கேட்கிறான். இந்த போட்டு காட்டுறான் பாருங்க நீங்க. அவன் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் என்ன அவன் அதாவது அவன் ஒரு அமுகமா தான் மாறான்.
அவனுக்கு என்ன எதிர்பார்க்கிறான் தெரியல. அவன் ஒரு அமுக்கமாக ஒரு ஒரு என்னால ஒரு இன முரண்பாடு வரணும். அவன் இலக்காத்தான் நினைக்கிறான். அது நீ வேற ஆளை பார்க்கணும்டா, எங்கிட்ட எல்லாம் வராதுடா. என்னால நீ எந்த ஜென்மத்தின் எடுக்க மாட்டாய். உன்னை நான் உரிச்சு காட்டணும்னு காட்டி கொண்டிருக்கிறேன் ஒளிய, உன்னை எல்லாம் கணக்கு எடுக்க மாட்டேன். நாங்க என்ன நீ எல்லாம் என்னடா எங்க இருந்துடா வாராய் நீ? உன்னை எல்லாம் எங்க வச்சு சொல்ல நீ? ஒரு ஒரு நல்லொரு நலதாம்பி சிவசங்கர் நினைக்கிறேன், இது இந்தியாவா இருக்கும் தமிழ்நாடோ. நண்பா, நீ ஒரு வில்லாதி வில்லன். அட பாவி மனுஷா, மற்ற ஊடகங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு முதலில் கிடைத்து விடுகிறது. அது ஒரு ஆச்சரியத்தையும் த்ரில்லர் படம் பார்ப்பது போல் விறுவிறுப்பையும் தருவது. வில்லாதி வில்லனாகி விட பாவி பாயிலே. உதயசங்கரம், உதய சற்குணம் தங்களின் தரவுகள் உண்மைகளை வெளிக்கொணர்வதில் நிகர் நீங்களே. வாழ்த்துக்கள் ஐயா. இது யாரு? நம்ம தாரகா தான் வரப்போறான். முன்னுமா தாரகா மாறாரா? ஓ, செல்வி தாரகா, இனிய மாலை வணக்கம் ஐயா. எஸ், அருமையான பதில். இந்த ஆக்களுக்கு எது எந்த நேரத்தில் சொல்ல மற்றும் கேட்க வேண்டும் என்று தெரியவில்லை. இந்த ஊடகத்தின் பெயர் ஆங்கில பெயரை பார்க்காமல் தமிழில் பாருங்கள். ஆமா, அது செல்வி தாரகா. இந்த இதுக்கு வந்து சரியா, சன்ரைஸ் என்பது சூரிய உதயம், சூரியன் உதிக்கிறதானே, புரியுதலா? அதுக்கு போயிட்டு கருணாநிதி குழு சரி வருமா? விமர்சனம் செய்யாதானே. சூரியனாலே இது மிக நல்ல பொருத்தமான பொருள். ஆமா, பெயர் ஊடகத்துக்கு விமர்சனம் செய்வது கூடாது. இவரை நாய் மிகவும் பல அது நாம என்ன செய்யறேன்? இவரு என்ன பண்ண நீண்ட காலமா பாக்காரான் பாருங்க. மிகவும் பழையதும் பழமையானதும் ஆகும் உதயன் பத்திரிகை தொடங்கி வீரகேசரி லங்காசிரி ஊடறுப்பு இப்போ இந்த ஊடகம் என்று இவர் நம்முடைய நான் நினைக்கிற ஒரு 30 ஆண்டு காலமாக நம்முடைய செய்தியை கேட்கிற ஆளா இருக்கணும். ஊடகம் வீரகேசரி எல்லாம் சொல்றாரு, வீரகேசரி உதயன் சொல்றாரு. அப்ப செல்லி தாரகா பாப்போமா, உங்க டச் பண்ணதான் மனு பாப்போம். கனடாவில் இருந்து ஒரு நண்பரா, இது நபீஸ் அப்துல் கபூர், நபீஸ் அப்துல் கபூர், கொஞ்சம் பிரிச்சு சொல்லியிருந்தானே பேர வாசம். கனடாவில் இருந்து போன மாதம் இலங்கை போய் வந்தேன். அங்கே ஒண்ணுமே சரியில்லை. அரசும் சரியில்லை, மக்களும் சரியில்லை. அரசால் நாட்டை கொண்டு செலுத்த முடியவில்லை. அரசு இயந்திரம் சரியாக இல்லை. லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. மக்களுக்கு அரசு மீது ஆத்திரம், கோபம். ஏழைகள் கூடிய நாடாக மாறிவிட்டது. வடக்கிலும் கிழக்கிலும் போதை வியாபாரம் கூடிவிடு. சூப்பர் ஐயா. கவலையான விடைய முஸ்லிம்களும் போதை வியாபாரம் செய்கிறார்கள். ஈஸியாக பணத்தை சம்பாதிக்கவே விரும்புகிறார்கள். வேலைக்கு போக யாருக்குமே விருப்பமில்லை. சொகுசான ஆடம்பர வாழ்க்கை வாழவே ஆசைப்படுறார்கள். நாணய மிக்கவளாக வாழ விருப்பமில்லை என்று. இதுல ஒரு விடயம் என்னென்றால், இலங்கை நாம சொன்னா கோயிக்க போறாங்க. இந்த போதை வசத்துல இலங்கை சிங்களாக்கள் என்றா அடுத்தாக்கள் முஸ்லீம் ஆக்கள் நம்புவாங்களா? ஏற்றுக்கொள்வாங்களா? என்னன்னா காட்டி கொடுக்குறோம். உண்மையை சொன்ன காட்டி கொடுக்க போறோம். இதுல என்னதுக்கு நாங்க சொல்றதுக்குது? அப்ப இதுகளை நாங்க சொல்ல போனா எங்களை குற்றம் சொல்ல வருவீங்க. இப்ப நாங்க என்ன சொல்ல போறோம் உங்களுக்கு? இதுல முடிஞ்ச அளவுக்கு நாங்க வேலை விடயத்தை மறைச்சிருக்கிறோம் உங்களுக்கு. நாங்க ஏன்டா இது பொது வழியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா அதெல்லாம் இல்லையே உங்கள்ட்ட. மற்றும் ஒரு அன்பர் தவன் இப்ப விளங்குது, ஜேவிபிக்கு யார் ஆலோசனை சொல்லுவது நிலாண்டினுக்கு. பாவி மவனே, பாருங்க, மீண்டும் நாதாரி எந்த இடத்தெடுத்தாலும் அவன் தொடர்ந்து இதையே கேட்டுக்கொண்டு இலங்கை முஸ்லீம் ஊர்காவல் படையை பத்தி கேட்கிறான். அந்த நாதாரி தொடர்ந்து வந்துட்டு இப்ப விளங்குது, அவன் தொடர்ந்து இதையே கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஒரு நோக்கமா தான் மாறான், சும்மா வரல. கனடா போய் தடுத்தால் நம்முடைய பிரா உண்மையை சகிக்க முடியாத சில தீய சக்திகள் விஷமத்தனமாக விமர்சிக்கிறார்களே, அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? அவன் விமர்சிக்க குறுக்கல் மடம் வரும், பொறுங்க, அது ஒன்றும் அவசரம் இல்லை. பழைய செய்தியா ஒண்ணு நடக்காத செய்தி, அது வரும், குறுக்கல் மடம் வரும், கொஞ்சம் பொறுத்துருங்க. சார்லஸ் ஹைலநாதன், நன்றி ஐயா. காசி மாஸ்டர், இது அக்கறை பெற்று உங்கள் ஊடகத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறேன், நல்ல விளக்கம் தருகிறேன், நன்றி காசிம் ஆசிரியர் அவர்களுக்கு. இது நம்ம பிரான்சிஸ், வடக்கு கிழக்கு முஸ்லிம் தமிழ் மக்கள் மிகவும் ஒற்றுமையாக இருந்தவர்கள். ரவ் ஹக்கீம் தலைவர் தீ வைக்க பார்க்கிறார், பதவி கிடைக்கும் என்ற ஆசை. நான் அன்று உங்களை எங்கே தேடிய நபர் என்று என்ன தேடின நபர் விரும்புவர். ரவ் ஹக்கீம் நீங்க அவங்க இந்த தமிழ் கட்சி சேர்த்து தூக்கி வச்சுக்க ஆடுறாங்க. பாப்போம், அதெல்லாம் உண்மைதான், பொய்யே கிடையாது. அருள் பிரகாஷ் அருள், உங்கள் தகவல் அனைத்து நன்றி ஐயா. அடுத்த இந்திரா, மிக்க நன்றி. இந்திரா அடிக்கடி வாராள் என்ன. கார்த்திக், தலைவர் பிரபாகரன் புலிகள் தலைமையில் செய்ததை விட அவர்கள் பெயரை வைத்து செய்த அதிகம். அப்பா அதண்டா உண்மைதானே மருகா, அதுல என்ன சந்தேகம்? அன்ப சதா, தற்போது இருக்கும் அரசாங்கம் ஊழல்வாதிகள் அனைவரையும் தோலிரித்து மக்கள் முன்னிலையை நிறுத்தும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. பழைய செய்தி உங்களுக்கு
தொகுத்து வழங்கிய உங்களுக்கு நன்றி. எதை பழகு செய்தி நினைக்கிறேன் இவர் அந்த அந்த அனுராதபுர பஸ் குண்டு வெடிப்பு பழகத்தை தொகுத்து வழங்கல வடகிழக்கில் அவர் தான் முதல் இந்த மனித புதைவுகளை ஏற்படுத்தியவர். பல செய்தி அளிக்க உங்களுக்கு சொல்லி என்ன அப்புறம் அதை நாங்க அது ஒண்ணு நடக்க போறோம்ல. அடுத்தது யாரு நல்லதாம்பி சிவசன் அடிக்கடி வேற what is the outcome of the doing this is you talk back all the rest of their things back to government is purposeful. அப்படி என்று இல்ல, இலங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அரசுக்கு கொஞ்சம் காலத்தை கொடுத்த போற சில குற்றம் சுமத்துவோம். மற்றொரு அன்பர் கார்த்திக், இலங்கை தமிழுக்கு இந்தியா தாயகம் அல்ல, தமிழ்நாடு மட்டும்தான் தாயகம். நீங்கள் இதை வெளிப்படையாக கூறுவது எந்த தவறும் இல்லைன்னா நான் தமிழ்நாட்டு தமிழர் தான். இந்தியா என்ற போர்வையில் பல இனங்கள் இங்கு அழைக்கப்பட்டு வருகிறது. இதில் தமிழ் இனமும் அடங்கும். ஆமா, நான் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டும்தான் இந்த உறவுன்னு சொல்லுவேன். மற்ற உறவுகள் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அவன் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை. இந்த வட இந்தியன் உறவுகளும் தமிழை ஏற்றுக்கொள்ளாரே இல்லை. தமிழ்நாட்டில் வாழ்ந்த மக்கள் தான் எங்களுக்குரியவங்க. அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. ஜமால்தீன் முகமது அலீம், நன்றி ஐயா. நம்ம செல்வி தாரகா, இனிய மாலை வணக்கம் ஐயா. சிங்கள அரசியல்வாதிகள் யார் என்பதை மிக விரிவாக அலசி ஆராய்ந்து சொன்னீர்கள். குறிப்பாக சொல்ல போனால் ஒரு மரத்தின் அடி என்ன நுனி என்ன எல்லாமே ஒன்றுதானே. அப்படியெனின் ஏதோ ஒரு விதத்தில் இதுவும் நடந்துள்ளது. மற்றது உங்களையும் உங்கள் ஊடகத்தையும் விமர்சிப்பவர்களே கடைத்தெடுத்த முட்டாள் என்று சொல்லலாம். நன்றி தாரா. நாம் அதை கணக்கெடுக்கல. இவன் சொன்னான்னு சொல்லி இப்ப நாதாரி வந்து நம்ம இழுத்து முடிப்பட்டு போக முடியுமா? நாதாரி எல்லாம் உரிச்சு காட்டணும். நல்லத்தையும் காட்டுன்னு சொல்லி தாரகா வராங்க. அலிமை அப்படி எல்லாம் எல்லாத்தையும் காட்டணுமா? அது ஒரு பக்கம் அவன் கருத்தையும் சொல்லணும் இல்லையே. அதே கேட்டு வர ஒரு மார்க்கமா தான் மாறான் அவன். இது விஜயகுமார் விஜய் சகோதரரே, தேசிய தலைவர் குடும்பத்தில் யாராவது உயிரோடு இருக்கிறார்களா? இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? இது எப்படி சொல்லலாம்? என்னுடைய இருக்கத்தானே வேணும். ஒரு 3-4 இருக்கத்தானே வேணும் விஜய். இருக்கும். சிவன், நம்ம சிவன் சூப்பரான ஜப்னா அல்லா என்றைக்கும் உங்கள் பக்கத்தை நிற்பானா? அல்லா சூப்பர் அண்ணா ஜப்னா, அல்லாஹ் என்றைக்கும் உங்கள் பக்கத்தை நிற்பான். நீங்கள் எவனுக்கும் பயப்பட கடவுள் இருந்தால் உலகத்தை அடிப்படைக்கும் சாகிறதும் எடுக்கிறதும் முடிக்கிறதும் எல்லாம் அல்லா தான். சரி சிவன், அல்லாவெல்லாம் இழுக்கிறீங்க. அடுத்து தாரகா தான். இனிய காலை வணக்கம், மிக்க நன்றி. அவரை கேள்வி பதில் தேங்க்ஸ் சொல்றாரு முகமது அசீம். முகமது ஹாசிம் பதிலத்துக்கு நன்றி, மிக்க நன்றி. ரைட், அவர் வாழ்க்கையில் உயர்வா என்னத்தை கண்டிக்க போறோம். இது நம்முடைய ராஜா. தாங்கள் இஸ்ரேல்காரனை வரவேற்கிறீர்கள், பரவாயில்லை. ஆனால் பலஸ்தீன மாதிரி எது நடக்காத ஆயுத பயன்பாடு வரட்டும், அதையும் பார்க்கட்டும். என்ன செய்யறேன் நீ? அப்போ உன்னை விட்டுதான் உன்னை பிடிக்கணும். நாடு முன்னேறும் பண்ணால் அறிவுபூர்வமான நாட்டுக்குள்ள வரணும். என்னுடைய கருத்தா தான். ஆயுத கலாச்சாரத்தை பிறகு பார்த்து கொள்ளுங்க. நீங்க ஒழுங்கா இருந்தா மற்ற குறைச்சல நான் தெரியல. நான் எங்கேயும் நம்முடைய பாணியில் நம்பிருந்தோம்னா நமக்கு பிரச்சனை வர நான் நினைக்கிறேன். மத்தாக்களை பத்தி எனக்கு தெரியாது. அறிவுபூர்வமான படிச்சவன் அந்த மாதிரி வந்து தான் அந்த நாட்டை முன்னேற்ற பார்க்கலாம். முட்டாள்களும் மூடையர்களும் வந்து நாட்டை ஆள போறல. அது எந்த உயர்ஸ்தானத்தில் இருந்தாலும் மூட கூட்டமும் முட்டாள் கூட்டமும் மடத்தனமான கூட்டம் இருப்பார்களானால் அவனும் முன்னேற மாட்டான், நாடு அறிவுபூர்வமான தான் நாடு முன்னேறும். அது யாரா இருந்தாலும் அதான் நான் சொல்லுவேன். எனக்கு இஸ்ரேலும் தெரியா, யகுதியும் தெரியா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாடு மக்கள் பருமப்படுற அவனுக்கு என்ன தண்டச்சோறு தான் கூட. இந்த இப்ப கொழும்புல பாருங்க, எந்த வியாபாரத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு பேமெண்ட்ல போய் வியாபாரம் பண்ண அவனுக்கு ஒரு 5000 தேடிக்கொள்ளுவான். ஆனா நம்ம வடகிழக்குல பாருங்க என்ன இருக்குங்க, ஏதாவது ஒரு சைட் தொழில் இருக்கா, ஒரு பார்ட் டைம் இருக்கா? அப்ப வளங்கள் நிறைந்து கிடக்குது, கொட்டி கிடக்குது வடகிழக்குல. அந்த வளங்களை அரசாங்கம் பயன்படுத்தி மக்களுக்கு பிரயோஜனப்படுத்தல வேண்டால் அறிவுபூர்வமானவன் வரணும். அவன் வந்து வாழ்ந்துட்டு போடுமே. இதுதான் என்னுடைய ஒரே பாலிசியா சொல்லணும். வளங்களும் வாய்ப்புகளும் கொட்டி கிடக்கின்ற போது அந்த வளங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்த பக் இல்லாத அரசியலும், பக் இல்லாத அரசியல்வாதிகளும், பக் இல்லாத இந்த ஜடங்களும் இருந்த என்ன பயன்? அதனால இஷ்டத்துக்கு அறிவுபூர்வமா பயன்படுத்துவான். அவன் காட்டை இந்த பாலைவனத்தை சோலைவனமாக்குவான். அவன் வரணும். அதுக்காகத்தான் நான் துடிக்கிறேன். வந்துகிட்டு மக்கள் பஞ்ச பசியில வாழ்ந்தது, சண்டை பிடிச்சி செத்த அந்த மாதிரி பத்தி கவலை இல்லை. ஒரு நாளாதான் உருப்படியா வாழ்ந்துட்டு சாகட்டுமாப்பா. இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்களை மக்கள் படுற கஷ்டங்கள் நாளாந்தான் என்னை கண்ணுக்கு முன்னுக்கு வழங்குது. மக்கள் அன்றாடம் சாப்பாடு உணவுக்கெல்லாம் கஷ்டப்படுதுகள். இந்த
இந்த கஷ்டத்தை எந்த அரசு நீக்க இயலாது. ஒரு நாட்டு தன்னுடைய உள்ளூர் உற்பத்தியை அபிவிருத்தி, அதாவது உள்ளூர் உற்பத்தியை பெருக்காத வரைக்கும் இந்த நாடு முன்னேறும். இதை நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனால எனக்கு அது எக்கனாமிக் நல்லா தெரிஞ்ச மாட்டான் சொல்லலாம், புரியுதுங்களா? அதாவது ஒரு நாட்டுல உள்ளூர் உற்பத்தி என்ன, இந்த மரக்கரை இருந்து மரக்கரையும் வெளியில திறக்கிறானோ, உப்பையும் இறக்க பாத்தீங்கன்னு. அப்ப ஆக உங்க நாட்டுக்குள்ள நீங்க இந்த லோக்கல் ப்ரொடெக்ஷன் இல்லைன்றால் உங்களால வெற்றி பெற முடியாது. அதுக்காகத்தான் சொல்றேன், ராஜா இஸ்ரேல்காரன் வந்தான்னா பணமும் அறிவும் வந்தா என்ன செய்யல, கொஞ்சம் திங்க் பண்ணுங்க மக்கள். நம்ம மக்கள் அறிவுபூர்வமான அறிவாளையும் அவங்க பணத்தோடையும் வந்தால் எங்கே போகும் மக்கள்? அதுக்கு இங்க ஒருத்தர் தயார் இல்லை. அதனால நீ வா, இஸ்ரேல் நீ வரணும்டா. ரைட், இது நல்ல ஒரு கேள்வியா. சுகதாஸ் சுகுணன், தம்பி நிலாம்டீன் நன்றி. பசை ஒட்டுவதற்கும் காசு கொடுக்கத்தானே வேணும், நீங்கள் குறிப்பிடும் போது சிரிப்பு தான் வருகிறது. அதாவது நாம இந்த சஜித் பிரேமதாசை பத்தி சொன்னோம் இல்ல, ஆனா அதுக்கு அந்த என்னது சுரதாஸ் இந்த சூனவனை அதுக்கு வந்து 55 கோடி செலவழிப்பீங்களா பச ஓட்டத்துக்கெல்லாம் சேர்த்து? பச ஓட்ட என்ன ஒரு 5 கிலோ கோதுமை நிறைச்சா எவ்வளவு போகுது? அதுக்கும் 50,000 பில்ல போடுறீங்களா? கள்ள கூட்டம். குணம், குட் ஜாப், நன்றி. ஆக நாங்கள் பார்ட் 8க்குள் மக்களுக்கான கேள்விக்கு நிறைய பதிலளிக்கிறோம். மீண்டும் மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி அன்பர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.